முதலில் நம் எல்லோருக்கும் இந்த தியானம் என்ற ஒரு அற்புதமான பாதையை அமைத்த திரு பிரம்மர்ஷி பிதாமகர் டாக்டர் சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கும், ஸ்வர்ணமாலா அம்மா அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், என் பெற்றோர்களுக்கும், அத்தனை ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துட்ருக்கும் திரு மகாவதார் பாபா ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் பத்ரிஜி சாருடைய கான்செப்ட்ஸில் இன்னொரு முக்கியமான டாபிக் ஆரோக்கியம்தான் சுயவரம். ஸ்வயம்வரம் கிடையாது, சுயவரம். அப்படின்னா நம்ம ஹெல்த்து தான் நமக்கு நாமளாக கொண்டு வந்து ஒரு பெரிய வரம். இந்த ஹெல்த்துன்றது, நம்ம ஆரோக்கியம்ன்றது வேறு யாரும் எங்கும் நமக்கு தர முடியாது, நாமளாக காப்பாற்றிக்கிட்டால் தான் உண்டு. நம்ம ஆரோக்கியம் நம் கையில் என்று தான் நம்ம இன்னும் ஈஸி வேர்ட்ஸில் சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இம்பார்ட்டண்ட்டாக எவ்வளவு காசு பணம் இருக்குது, பேங்க்கில் எவ்வளவு சேவிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம எதுவுமே காப்பாற்றாது. நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஒரு பழமொழி இருக்குது, இஃப் மணி இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட், இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் யூ வில் கெட், பட் யுவர் ஹெல்த் இஸ் லாஸ்ட் அண்ட் யுவர் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால நம்ம ஹெல்த்து தான் நம்மளுடைய பெரிய சொத்து நமக்கு என்று நாம் புரிஞ்சுக்கணும். மனிதனோட வாழ்க்கை எல்லாமே முக்கியமாக ஃபண்டமெண்டலாக ஒரு ரூல் இருக்குது. சாரீரிகமான ஆரோக்கியம், பௌதீகமான இந்த உடலை நாம் எப்போதுமே எப்படி காப்பாற்றி கொள்ளணும். ஒரு மனிதனின் வாழ்க்கை பூரா நம்ம இந்த பௌதீகமான உடலை எப்படி நாம் காப்பாற்றிக்கிறது என்றது மேலே தான் இந்த ஆன்மான்றது இருக்கிறது. உடல் இல்லை என்றால் இந்த ஆன்மா தங்கிறதுக்கு வேறு எங்குமே இடம் இல்லை. நேற்று நாம் சொன்ன மாதிரி ஆன்மாதான் நாம் என்று தெரிஞ்சு கொண்ட பிறகு இந்த ஆன்மா தங்குறதுக்கு இந்த உடல் இருக்கணும் அல்லவா? அந்த சரீரத்தை நாம் எப்படி காப்பாற்றிக்கலாம்? இந்த பௌதீக சரீரம் எப்போதுமே ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, சக்திவந்தமாக இருக்கணும், எப்போதுமே சுறுசுறுப்பாக நாம் இருக்கணும் என்றால் ஒரு மனிதனின் வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமாக இருந்தால் இப்படிப்பட்ட குவாலிட்டிஸுடன் இருக்க முடியும். இல்லாட்டி போனால் எப்போதுமே சிறு சிறு நோய்வாய்ப்பட்டு ஏதோ ஒரு தீர்க்க முடியாத ஒரு பெரிய லாங் டிசீசஸோடு இருந்து வெறும் சிறு வயசுலேயே முதுமை பெற்று அவங்க தன்னுடைய ஹெல்த்தை அவங்க போக்கிக்கிறாங்க. அது இது எதனால் வருகிறது? சரியான புரிதல் இல்லை. அவர்களுக்கு தன் உடல் மேலே சரியான புரிதல் இல்லை. புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள், தன் ஹெல்த்துக்கு என்ன வேணும் என்றது கூட புரியாமல் அந்த சரீர தர்மம் என்றது ஒன்று இருக்குது. அந்த சரீர தர்ம சாஸ்திரத்தை அவங்க தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற வரையிலும் எப்போதுக்குமே இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தன்னுடைய ஹெல்த்தை எப்போதுமே பாதுகாத்து கொள்ளணும் என்றால் எப்போதுமே எத்தனை ஆண்டுகளானாலும் நான் உயிருடன் இருப்பேன், எத்தனை யுகங்களானாலும் கூட நான் வாழ்வேன் என்ற ஒரு உறுதியான ஒரு கான்ஃபிடென்ஸோட ஒரு மனிதன் வாழ முடியும். அப்போல்லாம் நாம் தெரியாத காலத்தில் ஒரு அஞ்ஞானத்தினாலும், ஒரு லேசியஸ்னாலும், ஒரு தலகணத்தினாலும் நாம் எல்லோருமே நம்ம உடலை பற்றி நாம் அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸோடு நாம் இல்லாமல் இருந்தோம். ஆனால் எப்போ நமக்கு இந்த மெடிடேஷன் வந்த பிறகு பத்ரிஜி சில நல்ல விஷயங்கள் நம்ம கூறியிருக்காங்கன்னா, இந்த பௌதீக வாழ்க்கை என்றது எவ்வளோ அற்புதமாக ஆனந்தமாக வாழலாமோ சொல்லியிருக்கார். முதலில் இந்த பௌதீக உடல் என்றால் என்ன, இந்த பௌதீக உடல் என்றால் என்ன, அதில் இருக்கிற இந்த ஹெல்த் என்ன, எதுக்காக இப்படின்று தெரியும் நமக்கு. இந்த உடலில் எத்தனை நாடி நரம்புகள், ரத்தம், அணு, பரமாணு இதெல்லாமே இருக்குது என்று நமக்கு தெரியும். அதில் இந்த அணுக்கள், பரமாணுக்கள் எல்லாமே நமக்கு தெரியாது இருக்கிற இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்ற 3 சக்திகளுடன் நமக்கு பின்னால் அது நம்மளை ஆட்டி படைக்கிறது என்று நாம் தெரிவிக்கணும். இப்போ ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்துக்கு முன்னால் ஆக்டிங் பண்ணுறவங்க ஆக்டர்ஸ்னா அந்த படத்தை பின்னால் எடுக்கிறவங்க எத்தனை பேர் பின்னால் இருப்பாங்க. அதன் போலவே நம்ம உடல் இந்த மாதிரி ஒரு உறுப்பு ஆரோக்கியமாக இருக்குன்னா அதுக்கு பின்னால் எத்தனை அணுக்கள் எல்லாமே வேலை செய்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளணும். இப்போ ஒரு வீடு கட்டணும்னா வெறும் ஒரு பிளான் போட்டுட்டு இன்ஜினியர் வந்து பிளான் போட்டு விட்டால் வீடு கட்ட முடியாதல்லவா? மேஸ்திரி வரணும், வீடு கட்டுறதுக்கு மேஸ்திரி,
மண் எடுக்கிறவங்க, கல் எடுக்கிறவங்க, இவங்க எங்கெல்லாமே வந்தால் தான் ஒரு வீட்டை கட்ட முடியுமே தவிர வெறும் ஒரு இன்ஜினியர் வந்து பிளான் போட்டுட்டா வீடு கட்ட முடியாது. அதன் போலவே இந்த உடல் நல்லா இருக்கணும்னா கண்ணு, காது, வாய், மூக்கு, இதயம், லங்ஸு எல்லாமே இத்தனை உறுப்புகள் நல்லா வேலை செய்யுதுன்னா இதுக்கு பின்னால் எத்தனை இந்த ஒரு அணுக்கள் தன்னுடைய வேலை செய்யுது என்றது நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் பெரியவங்க சொல்லுவாங்க, நாம் நம்மளை காப்பாற்றுக்கிறதுக்கு சரீர தேவதைகள் என்றால் அஸ்வினி தேவதைகள் என்று சொல்லுவாங்க. மனிதனின் ஒரு மேதா சக்தியை எப்படி காப்பாற்றுகிறது என்றுனா எப்படி ஒரு உருவம் என்றது ஒரு தாய் வயிற்றுக்குள்ளே உருவாகிறது என்று நமக்கு தெரியுமா? ஒரு ஆண் பெண்ணு கூடினால் அதிலிருந்து பெண் வயிற்றுக்குள் ஒரு எக்குன்றது ஃபார்ம் ஆகிறது. ஆணோட ஸ்பெர்ம்ல இருந்து அது ஒரு உருவமாக நமக்கு உருவாகிறது என்று தான் நாம் நினச்சிருக்கோம். இந்த ஆன்மாவின் ஸ்பெர்மும் பெண்ணின் எக்கும் சேர்ந்தால்தான் ஒரு உருவம் வருது. அதுதான் நாம் ரெண்டுமே ஒரு ஜைகோட் என்ற இடத்திலே அது ஃபார்ம் ஆகிறது. அதுக்கப்புறமா செப்பரேட் ஆகி பெண்ணாக இருந்தால் ஒரு விதமாகவும் ஆணாக குழந்தையாக ஒரு விதமாகவும் அந்த அண்டம் என்றது ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே உருவாகிறது. அது ஒரு அண்டம் என்றது ஒரு பிண்டமாக மாறி மாசங்கள் ஆக ஆக ஆகத்தான் அது ஒரு உருவம். அப்போ தான் அதுக்கு 5வது மாதத்துக்கு மேலே தான் அந்த ஆன்மாவுக்கு உள்ளே இருக்கிற அந்த இதுக்கு ப்ரீதிங் என்றதே வருகிறது. அது வரையிலும் அதுக்கு ப்ரீதிங் சென்சேஷன் கூட 5 மாதம் வரையிலுமே இருக்காது. அதுக்கப்புறமா தான் நீங்கள் எந்த டெஸ்ட் பண்ணாலும் கூட ஆஃப்டர் 5 months தான் டாக்டர் ஸ்கேனிங் எடுக்கணும், அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும் போது தான் அங்கே அசைவெல்லாமே அந்த பிண்டத்தை உங்களால் பார்க்க முடியும். இந்த சரீர சிருஷ்டி என்றது ஒரு அற்புதமான ஒரு விஸ்வ சிருஷ்டி. கடவுளின் படைப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ இப்போல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கடவுளின் படைப்பு முன்னால் ஒன்றுமே இல்லை. அவர் படைப்பில் எத்தனை ஒர்க்கர்ஸ் இந்த உடலை காப்பாற்றுகிறதுக்காக உள்ளுக்குள்ளே வேலை செய்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி தான் நம் உடல் என்றது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாம் ஒரு ஆன்மாக்கள், நாம் இந்த பௌதீக உடல் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சரீரத்தை நான் ஏன் காப்பாற்றிக்கணும்? ஏன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க, சுவாசம்தான் உன் குரு, நீ தான் ஒரு ஆன்மா, ஜீவனே தேவன் தேகமே தேவாலயம் அப்படின்னுட்டுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. தேகமே தேவாலயம்னா என்ன? இந்த தேகம் இருந்தால்தான் அதில் இருக்கிற ஆன்மா இருக்க முடியும். தேவாலயம் என்ன? கோயில். கோயிலில் கடவுள் இருக்கணும்னா 4 பக்கமும் செவுரு, அதுக்கு ஒரு கட்டிவிட்டு அதுக்கு ஒரு விளக்கேற்றி வச்சா தானே அங்கே கடவுள் இருக்காங்கன்னு தெரியும். ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அது கோயில் ஆகாது இல்லையா? அதன் போலத்தான் இந்த ஆன்மா தங்குற இந்த சரீர உடலை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பத்திரமாக சுத்தமாக வச்சுக்கிறோமோ அங்கே எந்த நோய் நொடியுமே நம்மளை தீண்டாது. நம்ம ஹெல்த்து நம்ம கையிலே தான் இருக்கிறது அப்படி என்றது நம்ம முதலில் புரிஞ்சுக்கணும். இந்த உடலை பார்த்துக்கிறதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் கூட கீதையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு இடத்துல தான் தேவகி புத்திரன் என்றோ தான் உலகம் அறிந்த மகான் என்றோ, எனக்கு உலகம் எல்லாமே தன் வயிற்றுக்குள்ளே வச்சிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன் கூட தன்னை தான் எப்போதுமே அந்த மாதிரி சொல்லிக்கல. அகமாத்மா குடாகேசா சர்வ பூதாசய ஸ்திதா அகமாதிச்ச மத்தியஞ்ச பூதானாமந்த ஏவச்சா அப்படின்னு என்ன கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் கூறியிருக்காருன்னா, குடாகேசான்னா அப்படின்னா தூக்கத்தை வென்றவன். அர்ஜுனன் அந்த 18 நாள் மகாபாரத போரில் அவர் தூங்கவே இல்லை. 18 நாளும் அவர் முழிச்சிருந்தார். அதனால் தூக்கத்தை வெற்றி பெற்றவனே. யாராலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்கும்போது அட்லீஸ்ட் வாட்டர் சாப்பிட்டாவது நம்மளால் இருக்க முடியுமே தவிர ஒரு நாள் அவர் சில மணி நேரமாவது தூங்காமல் இருந்தனர். ஒரு நாள் இருக்க முடியும், 2வது நாளும் ஆக ஆக நமக்கு தலை சுத்த ஆரம்பிக்கும். 3வது நாளுக்கு சுத்தமாக பைத்தியமே வந்துடுமா. பிரெயினுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்ட் இல்லாமல் போனால் பொதுவாக டாக்டர்ஸ் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அதன் போல் இந்த உடலை அமைக்கிற அந்த கடவுளே சொல்லியிருக்காரு, சகல பிராணி கோடியும் இந்த மாதிரி இருக்கணும்னா நாம் எப்போதுமே நான் ஒரு ஆன்மா, நானும் இந்த படைப்பில் வந்திருக்கேன்னா எப்படி என்றதை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு வாட்டி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. கௌதம புத்தர் ஒரு நாள்
தன்னுடைய பேலஸ்லேருந்து வெளியில் முதல் தடவையாக வந்தார். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அவர் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க சில சாஸ்திரிகள், இவர் வாழ்ந்தால் பெரிய மன்னனாக வாழ்வார், இல்லைன்னா துறவியாகி விடுவார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு, கௌதம புத்தரோட அப்பாவுக்கு பயம். எங்கே தனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிள்ளை துறவியாக மாறிடுவானோ, இந்த நாட்டை விட்டுட்டு போனால் தன் நாட்டை காப்பாற்றுறது யாருன்னுட்டு அவரை 18 வருடங்கள் வெளி உலகமே தெரியாமல் அவரை அந்த புறத்திலேயே ஒரு பாதுகாப்பாக அவரை வெளி விஷயங்களே தெரியாமல் அவர் வளர்த்துட்டு வந்தார். ஒரு நாள் முதல் முறையாக ஒரு தடவை அவர் ஏதோ ஒரு வெளியில் வரும்பொழுது ஒரு மனிதன் ரொம்ப ஏஜ்டு பர்சன் அப்படியே கூனி குறுங்கி ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு நடந்திருக்கிறத பார்க்குறார். கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு டெட் பாடி ஒருத்தர் 4 பேர் சுமந்துட்டு போகிறதை பார்க்குறார். இது பார்க்கும்போது அவர் கேட்குறார், தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கேட்குறாங்க, ஏன் அவருக்கு இந்த முதுமை என்று வந்தது, அவர் ஏன் நடக்க முடியாமல் இந்த தூண்டிக்கோளை கையில் வச்சுக்கிட்டு நடக்கிறாரு, இது ஏன் அப்படி, அவர் ஏன் நம்ம மாதிரி இல்லைன்னார். இன்னும் கொஞ்சம் போன பிறகு ஒரு டெட் பாடியை பார்த்த பிறகு அவர் ஏன் அந்த மனிதன் இறந்தார், இது எல்லாருக்குமே சம்பவிக்குமா, இல்லை அவங்களுக்கு மட்டும்தானா கேட்கும்போது அவர் பக்கத்தில் இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே, பிரபு, இது ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனித பிராணிக்கும் பிறப்பு என்றது இருக்குது, முதுமை என்றது இருக்குது, நாளைக்கு உங்களுக்கும் நேரிடலாம் எனக்கும் நேரிடலாம் என்று சொன்னதுமே கௌதம புத்தர் ஞானோதயத்துக்காக இது என்ன, இது வாழ்க்கையின் ரகசியம் என்ன முதுமை எதுக்கு, உடல் அனாரோக்கியம் எதற்கு, மரணம் எதற்கு, இது எல்லாத்த பற்றியும் யோசிக்கத்தான் அவர் தன்னுடைய பேலஸையும் மனைவியும், அப்போ அவருக்கு சின்ன குழந்தை, கை குழந்தை எல்லாத்தையுமே விட்டு தன் மனைவி யசோதராவையும் அவருடைய குழந்தை ராகுலையும் விட்டு அவர் நாட்டிலிருந்து வெளியிடுகிறார். அவருடைய சீடர்களை கூட்டிண்டு சில பேர் அவர் இந்த ஞானத்தை பெறணும். எதுக்காக மனிதனுக்கு இந்த மரணம் என்று சம்பவிக்கிறது, மரணத்துக்கு பிறகு இந்த ஆன்மா எங்கே செல்லுகிறது, இதை பற்றி எல்லாமே தெரிந்து கொள்ளணும்னுட்டு அவர் நிறைய வருடங்கள் நிறைய குருக்கள் கிட்ட எல்லாமே போய் அவர் ஞானோபதேசத்துக்காக அலைந்தார். அப்போ சில வருடங்களுக்கு பிறகு அவருக்கு சில குருக்கள் கிட்ட தெரிய வர்றது, தன்னுடைய ஞானத்தினால் அவர் புரிந்துகிட்ட நம்ம இந்த கர்ம சித்தாந்தத்தை அவர் புரிந்துக்கிட்டார். அவங்க கர்மாக்களை அவங்க தான் அனுபவிக்கணும், யாருமே எதிலுமே எடுத்துகிட்டு போக முடியாது. யாருடைய ஹெல்த்துக்கும் அப்படி தான். இப்போ உங்களுக்கு ஒரு உடல் கஷ்டம் வந்ததுன்னா நீங்கள் தான் அனுபவிக்கணுமே தவிர, பணத்தை வேணும்னா ஷேர் பண்ணிக்கலாம், எது கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க முடியுமா, வலியை ஷேர் பண்ணிக்க முடியுமா, யாருமே கேட்டாலாவது யாரால் தர முடியுமா, யார் கேட்குறவங்களும் இல்லை, அவங்களால தரவும் முடியாது. யார் கஷ்டத்தை அவங்க தான் பார்த்துக்கணும். அதன் போல தான் ஒரு உடலை பார்த்துக்கணுன்னா அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணவு தரணும். முதல்ல சாப்பாட்டிலே தான் எல்லாமே இருக்குது, உணவிலே தான் ஒரு மனிதனின் ஹெல்த் என்றது அடங்கி இருக்கு. எப்போதுமே அளவோடு சாப்பிடணும். நல்லா இருக்கிறதுன்றதுக்காக அளவு மிஞ்சி சாப்பிடக்கூடாது, அதுக்குன்னுட்டு எதுவுமே எடுத்துக்காமலும் இருக்கக்கூடாது. எந்தெந்த சரீர பாகத்துக்கு எந்தெந்த உணவு எப்படி கொடுக்கணுன்றது அந்தந்த நேரத்துக்கு நாம் அந்த யுக்தாகாரம் என்று தான் அங்கே சொல்கிறாங்க. அது நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. இப்போ பத்ரிஜி நிறைய தடவை சொல்லியிருக்காரு, நம்ம பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் எப்போதுமே யாருமானாலும் கூட தன்னுடைய உணவை சமைக்கும்போது ஃப்ரெஷ் ஃபுட்டாக தான் எடுத்துக்கணும். சமையல் பண்ண 6 மணி நேரத்துக்குள்ளவே உண்ணணும். அதனை அப்படி சேர்த்து வச்சு காலையில் பண்ணது ராத்திரி வரையிலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து ஓவனில் சூடு பண்ணிக்கிட்டு இப்படி சாப்பிடவே கூடாது. ஃப்ரெஷ்ஷாக எந்தெந்த வேலை, ஒரு நாளுக்கு 3 தடவை ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு பண்ணிவிட்டு நாம் சமையலை நாம் உண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழுது சாப்பிடக்கூடாது. காலையில் எப்போவோ பண்ணது ராத்திரி வரையும் சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த சக்தி எல்லாமே போய்விடும். 6 ஹவர்ஸ் தான் நாம் பண்ண எந்த ஃபுட்டுக்கு கூட ஒரு நல்ல எனர்ஜி என்றது இருக்கும் நாம் உண்ணும் போது அப்படின்னுட்டுன்னு பத்ரிஜி சொல்லியிருக்கார். ஆனால் இப்போல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டு லைஃப்பில் காலையில் பண்ணது சாயந்தரம் ராத்திரி வரையிலும் வச்சுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சில ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது அந்தந்த நேரத்துக்கு எடுத்துக்கிட்டு அவங்க ஹீட் பண்ணிக்கிட்டு அதனை சாப்பிட்றாங்க. இது எல்லாம் சரியான முறை இல்லை.
இது எல்லாமே ஹெல்த்தை பாதிக்கும். ஹெல்த்து போன பிறகு என்ன இருக்குது, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு பலனே கிடையாது. அந்த சம்பாத்தியம் பூரா டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியதா. அதனை விட நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல நல்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, நல்ல ஃப்ரெஷ் உணவாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத்தோட நம்ம சுவாசத்தின் மேல் தியானம் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. இந்த உடலுக்கு ஒரு பிராண சக்தி என்றது எங்கேருந்து வருதுன்னா, நாம் குடிக்கிற தண்ணிலையும் நாம் பெற ஆக்சிஜன் காற்றிலும் தான் இந்த ரெண்டுமே இருக்குது. இப்போ நாம் ஏன் பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கணும்னுட்டு காருங்களுக்கு எல்லாமே இந்த பொல்யூஷன் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்கன்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடெல்லாம் நம்ம முக்குக்குள்ளே போகும்போது நம்ம லங்ஸ் எல்லாமே ரொம்ப பாழாகிறது. அது நம்ம ஹெல்த்து மேலே அது பெரிய பாதிப்பை ஏற்படுறது. அதனால் நமக்கு நல்ல காற்று இருக்கணும், ஆக்சிஜன் நல்லா இருக்கணும், குடிக்கிற தண்ணி ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கணும் அப்படின்னுட்டுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நாம் சாப்பிட்ற ஃபுட்டுன்றது எவ்வளோ முக்கியமோ, நல்ல ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் ப்ரீஸ், ஃப்ரெஷ் வாட்டர் என்றது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே எப்போதுமே இந்த உடலுக்கு தன்னோட பிராணசக்தியை கொடுக்கறதுக்காக இது எல்லாமே ஒரு மனிதன் நல்லபடி ஆரோக்கியமாக எத்தனை ஆண்டுகளை வாழணும் என்றால் இது எல்லாமே நமக்கு இருக்கணும். அத்தோடு நாம் இந்த தியானம் இன்னும் அது இந்த தியானம் என்றது நமக்கு தெரியாத வரையிலும் நம்ம பண்ணலை. இப்போ தெரிஞ்ச பிறகு உணவு என்றது எவ்வளோ முக்கியமோ, வாட்டரும் ஏரும் என்றது முக்கியமோ, அதுவும் போலவே தியானமும் அவ்வளவு முக்கியம் என்றதை விஷயத்தை நாம் உணர்ந்து கண்ட மூடிண்டு யார் எந்த அளவுக்கு ஏஜ் இருக்கோ அத்தனை நிமிஷங்கள் ஒரு நாளுக்கு கண்டிப்பாக நாம் தியானம் செய்யணும் என்று நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனை பயன்படுத்திக்கிட்டு நாம் எல்லோருமே அளவோடு சாப்பிட்றது, அற்புதமான நல்ல உணவு எடுத்துக்கிறது, நாம் டெய்லி வாக்கிங் பண்ணுறது, எக்ஸசைசஸ் பண்ணுறது, நல்ல விஷயங்களை கேட்கறது, இதெல்லாம் நம்ம சஜ்ஜன சாங்கத்தியம், சுவாத்தியாயம், தியானம் இதெல்லாம் நம்ம பண்ண நம்ம ஹெல்த்துன்றது ரொம்ப ஆனந்தமாக அற்புதமாக அதனோட இம்பேக்ட் நமக்கு கிடைக்கிறது. இப்போ பாருங்கள், யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னால் அது மனசுக்கு அது பூரா ஆனந்தமாக இருக்கும். எங்கேயாவது ஒரு சண்டை சச்சரவு, ஒரு கொலை, ஒரு திருட்டுத்தனமோ ஏதாவது பார்த்தாலோ, படத்தில் சில பேய் படங்கள் இதை ஏதாவது பார்த்தாலோ, ஒரு ஃபைட்டிங் பிக்சர்ஸ் பார்த்தாலோ அதெல்லாமே நம்ம மூளையை எவ்வளவு பாதிக்கிறது என்று நாமளே நிறைய பேர் அதனை அனுபவிச்சிருக்காங்க. இது எல்லாமே கூடாதது, சரியான பாதை கிடையாது. இதெல்லாமே ஹெல்த்து மேலே இம்பேக்ட். ஏன்னா ராத்திரி நேரத்தில் இதெல்லாம் யோசிக்க நம்மளுடைய தூக்கம் கெட்டு போயிடும். இதனால் மறுநாள் காலையில் அதனுடைய இம்பேக்ட் நம்ம பாடியில் விடுகிறது. இது எல்லாமே எதுக்காக, நாம் தவறான எண்ணங்கள் செய்யும்போது, தவறான ஒரு ஆக்டிவிட்டீஸில் நம்ம பார்ட்டிஸுக்கு போகிறது, ஃபங்க்ஷன்ஸ் போகிறது, பப்புக்கு போகிறது, இதெல்லாமே இந்த காலத்தில் செய்கிறாங்க இல்லையா. இதனால் அவங்கவுங்க ஹெல்த்தை அவங்களே அனாவசியமாக அதை அவங்க கெடுத்துக்கிறாங்க. அதனால் எப்போதுமே நாம் சாப்பிட்ற உணவில், எடுத்துக்கிற தண்ணியில், பெற ஆக்சிஜன்லேயும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் டே டு டே எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்மளுடைய செயல்கள் எல்லாமே குறிப்பிட்டு ஒரு அற்புதமாக நாம் ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு செல்ஃபோன் தொடாதீங்க. எங்கே பார்த்தாலும் பெட்டு பக்கத்துலேயே ஃபோன் வச்சுருப்பாங்க. கண்ணை திறக்கும் போதே உடனே ஃபோன் எடுத்து என்ன ராத்திரிலேருந்து என்ன மெசேஜஸ் வந்திருக்கும், யார் சொன்னாங்க, எதுன்னுட்டு தான் டிக் அடிச்சுக்கிட்டு ஷார்ட்ஸ் பார்க்குறது. இப்படியே அரை மணி நேரம் பெட்டு மேலேயே கழிச்சிடுறாங்க. அதனால காலையில் எழுந்திரிச்சதுமே டோன்ட் டச், ஒரு அரை மணி நேரம் செல்ஃபோனை தொடாதீங்க. எழுந்திரிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரஷ் பண்ணுறது, பாத்ரூம் போயிட்டு வருது, வாஷ்ரூம் போயிட்டு வந்து நேராக வறண்டாவுக்கு வந்து இயற்கையாக கண்ணுக்கு தெரிய நல்ல பச்சை பச்சைன்னு இருக்கிற செடிகளை, அந்த சின்ன சின்ன பறவைகள் பண்ணும் சத்தத்தை, இது எல்லாமே எர்லி மார்னிங் பாருங்கள். அது எவ்வளவோ மனசுக்கு ஒரு ஆனந்தம், அன்றைக்கி பூரா ஒரு உற்சாகம் நமக்கு வருதே தவிர காலையில் எழுந்திரிச்சதுமே டிவி போட்டு உட்கார்றது, நியூஸை பார்க்குறது, இல்லைன்னா செல்ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே மெசேஜஸ் பார்க்குறது, மெசேஜ் அனுப்புறது, இது எல்லாமே அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது இந்த கேட்ஜெட்ஸுக்கு கொஞ்சம் விலகி இருங்கள்.
அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. இதெல்லாமே நம்ம ஹெல்த்துக்காக தான். அதுக்கப்புறமா நம்ம டே டு டே அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய வீட்டு வேலைகள், வாக்கிங்கு, எக்ஸசைஸஸ், ஜிம்முக்கு போகிறது, அவங்கவுங்க சொந்தமாக எப்படி எப்படி அவங்களுக்கு முடியுறதோ அந்த மாதிரி ஹெல்த்தை நாம் எப்போதுமே வச்சுக்கணும். இந்த மாதிரி சரியான உணவு எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான அன்றாட வாழ்க்கை டே டு டே லைஃப் அவங்க லீட் பண்ணும்போது அவங்க ஆரோக்கியம்ன்றது அவங்க கையிலே தான் இருக்குது. இப்படி ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிட்டு தேவைப்பட்ட உணவு எடுத்துக்கிட்டு நல்ல சாத்வீகமான வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டு நல்ல ஆலோசனைகளுடன் நல்ல ஹெல்த் எக்ஸசைஸ் பரமாகவும் இருக்கும்போது நமக்கு நம்ம ஹெல்த்ன்றது நம்ம கையிலே தான் இருக்குது. இது யாருமே நம்மக்கிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. இது எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இது எதுவுமே நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இல்லாமல் எத்தனை வருஷமானாலும் ஆனந்தமாக நாம் இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் நம்ம ஹெல்த். யாருக்கிட்ட கேட்டாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரை பார்த்தாலும் கூட கால் வலி வருது, 30 வயசு யங்ஸ்டர்ஸ்லேருந்து முட்டு வலி வருது, கைகளெல்லாம் மறுத்து போகுது. ஏன்னா நிறைய நேரம் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்குறது, மவுஸு அப்படியே அவங்க டச் பண்ணுறது, இந்த கம்ப்யூட்டர்ஸ்லேயே இருக்கிறதுனால லேப்டாப்பில் அவங்களுக்கு நிறைய நர்வ்ஸ் வீக்னஸ்ன்றது யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே வருது. நாம் நிறைய பேரை நம்ம பார்த்துக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக வருது? அவங்க ஹெல்த்து மேலே அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. வேலை தான் முக்கியம், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவங்க ரெஸ்ட் எடுக்காமல் காலையிலேருந்து ராத்திரி 12 மணி வரையிலும் வேலை, மீட்டிங்ஸ், இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் முன்னால் உட்காருது, கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறது. அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்றது ரொம்ப பவர்ஃபுல் இல்லைங்களா? அது எல்லாமே நம்ம உடலை பாதிக்குது. இது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்காம தன்னுடைய ஹெல்த்தை அவங்களே பாழாக்கிக்கிறாங்க. இதெல்லாம் கூடாது. ராத்திரி நேரத்தில் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே செல்ஃபோனு, லேப்டாப்பு, ஐபேடு எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மெலோடியஸ் சாங்ஸ் கேளுங்க. செல்ஃபோனில் வச்சுக்கிட்டு பாட்டு கேளுங்க, தியானம் பண்ணிக்கிங்க, அப்படியே தூங்குங்க. ஆனால் செல்ஃபோனு கண்ணால் இந்த சினிமா பார்க்குறது, சீரியல்ஸ் பார்க்குறது, வேறு ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறது, இது எல்லாமே கேட்ஜெட்ஸுக்கு கொஞ்சம் தூரமாக இருங்கள். இதெல்லாமே அந்த ரேஸோட எஃபெக்ட் எல்லாமே உங்கள் பாடி மேலே தான், உங்கள் ஹெல்த்து மேலே தான் அது காட்டும் என்றது நிறைய பேர் புரிஞ்சிக்காம நள்ளிரவு வரையிலுமே இந்த யூடியூப் பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிச்சுக்கிட்டு, ஏன் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். எங்கள் வீட்லேயும் என் பேர பசங்களை பார்க்குறேன் நான். யார் ரூமில் போய் நடுவில் ராத்திரி கதவு திறந்தாலும் கூட எல்லாருமே யூடியூப் வச்சுக்கிட்டு ராத்திரி 1 மணி 2 மணி வரையிலும் இருக்கிறாங்க. சொன்னாலும் கேட்குறவங்க யார் இருக்கா? எனக்கு தெரியும் பாட்டி, இன்றைக்கி போய் தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன்பாங்க. தவிர யாரும் சரியான டைமுக்கு தூங்கிறது கிடையாது. அந்த கேட்ஜெட்ஸை மூடி வைக்கிறதும் இல்லை, காலையில் எழுந்திருக்கிறது லேட்டு. இதனால் அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறுது, அவங்க ஹெல்த் எல்லாமே பாழாகுது. மிட் நைட்ஸில் சாப்பிட்றது, விடிய காலையில் எழுந்திருக்காமல் டைம் டு டைம் எழுந்திருக்காமல் அவங்க டே டு டே டியூட்டிஸ் எல்லாம் பார்த்துக்காமல் இருக்கிறதுனால எவ்ரிதிங் அப்செட். அப்படியெல்லாம் இல்லாமல் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுன்றது எப்படின்றது இது எல்லாமே நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் சரியான உணவு, சரியான எண்ணங்கள், சரியான பாவனைகள், சரியான தோற்றம், இது மாதிரி எல்லாமே நீங்கள் எடுத்துக்க தான் உங்கள் ஆரோக்கியம் என்றது உங்கள் கையிலேயே இருக்கும். நீங்கள் எந்த டாக்டரையும் நாடி போக தேவையே இல்லை. இந்த பிபி, சுகர் இதெல்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஏன் காரணம் என்ன? நீங்கள் பர்ஃபெக்டாக உங்கள் லைஃப்பை நீங்கள் சிம்பிளாக நீங்கள் லீட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது இல்லாமல் நல்லபடியாக உங்களால் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். மாமிசத்தை எடுத்துக்கவே கூடாது. மாமிசம் என்றது கடவுளுடைய இந்த மனித உடலுக்காக படைத்தது கிடையாது. அதனால்தான் கடவுள் படைப்பில் நம்ம பல்ல பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக சின்னதாக கொடுத்துருக்கான். கோர பல்லெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம நகங்களை பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்னதாக சிம்பிளாக டெண்டராக கொடுத்துருக்கான். ஒரு புலிக்கோ சிங்கத்துக்கோ இருக்கிற மாதிரி கூர்மையான நகங்கள் நமக்கு கிடையாது. ஏன்னா அது சாப்பிட்றது எல்லாமே மாமிசத்தை. அது இன்னும் நம்ம மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் தான் சாகடித்த ஒரு மிருகத்தை சமையல் பண்ணிட்டு சாப்பிட்றதில்லை. அதற்கு கடவுள் கொடுத்தது தன் உணவை தான் எப்படி எடுத்துக்கணும்னா வேட்டையாடணும். அந்த பச்சை மாமிசத்தை பல்லாலையும் நகத்தியாலையும் அதனை குத்தி சாப்பிடுகிறது. அது எதுக்காக? அது அந்த ஜந்துக்களுக்காக. நாம் ஒன்றும் ஜந்துக்கள் கிடையாது, நாம் மனிதர்கள்.
அப்படிப்பட்ட ஒரு படைப்பில் படைத்த நாம் சாத்வீகமான வெஜிடேரியன் ஃபுட்டு தான் நாம் எடுத்துக்கணுமே தவிர மாமிசத்தை நாம் உண்ணவே கூடாது. நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸு சாப்பிட்ற உணவு சில மணி நேரத்துக்குள்ளே டைஜஸ்ட் ஆகிடும். அதுவே என்வி சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு 1 டே ஆனாலும் கூட அவங்க சிக்கனு மட்டனு இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ஜீரணமாகிறதுக்கு 72 மணி நேரம் ஆகுமா. அப்போ உங்களுக்கு உங்கள் வயிற்றுக்குள்ளேயே எவ்வளவு டைம் அது தங்கி இருக்கிறது பாருங்கள் அந்த ஃபுட்டு ஜீரணமாகிறதுக்கு. அதுவே நீங்கள் சாப்பிட்ற காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள், லைட் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கும் போது 6 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ட உணவுன்றது டைஜஷன் ஆகிறது. அதனால் சாத்வீகமான உணவு, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக ஃபுட்டு பண்ணி சூடாக சாப்பிடுன்றது நாக்குக்கு ருசியாகவும் இருக்கிறது, ஹெல்த் வைஸு கூட அது நல்ல நீங்கள் எனர்ஜெட்டிக்காக அதில் விட்டமின்ஸு மினரல்ஸு எதுவுமே லூஸ் ஆகாமல் பண்ண உணவில் இருக்கிற அத்தனை ப்ரோட்டீன்ஸும் ஃபேட்ஸும் எல்லாம் உங்கள் உடலுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இது எல்லாமே எது கொடுக்கறது? உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருது. எப்போவோ பண்ணிவிட்டு வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் வாங்கிட்டு சாப்பிட்றது, எப்போவோ யாரோ செஞ்சு ஃபுட்டை எல்லாமே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதனை சாப்பிட்றது, இது எல்லாமே கூடாது என்று சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பசி ரொம்ப பசியாக இருந்தாலும் கூட அரை வயிறுக்கு தான் எடுத்துக்கணும். எப்போதுமே இன்னும் கொஞ்சம் பசி இருக்கிற மாதிரியே இருக்கும்போது நம்ம வயிறை நாம் பாதி உணவோடவே நம்ம நிறுத்திக்கணும். ரொம்ப பசியாக இருக்குது, சமையல் எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குன்னுட்டுன்னு தொண்டை வரையிலுமே சாப்பிடவே கூடாது. அளவோடு தான். எவ்வளோ பசி இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமேன்னு தோணும். ஆனாலும் கூட அங்கே அந்த கண்ட்ரோல்னஸ்ன்றது நமக்கு இருக்கணும் என்று சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நாம் செயல்படுத்தி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஃபுட்டுலேருந்து தாட்ஸ்லேருந்து நம்ம பாடிக்கு கொடுக்குற எக்ஸசைசஸ்லேருந்து எல்லாமே ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல ஹெல்த்தியான எண்ணங்கள், பாவங்கள், செயல்கள், வேலைகள் இதெல்லாம் நாம் செய்ய நம்ம ஆரோக்கியம் என்றது எல்லா முனிவர்களும் தவம் பண்ணி ஏதோ குகையில் எல்லாமே யோகிகள் எல்லாமே 100-120 வருடங்கள் வாழ்கிறாங்கன்னா அவங்க போலவே நாமளும் வாழ முடியும். அவர்கள் கூட நம்ம மாதிரி தான். அவங்களுக்கு வேறு திவ்யமான வரங்களோடு அவங்க யாரும் பிறக்கலை. அவங்களுடைய பாடி கண்ட்ரோலை அவங்க கையில் வச்சுருக்காங்க. இது நம்மளால் முடியும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த அன்றாட ஃபாஸ்ட்டு லைஃப்பில் எல்லாருமே நம்ம வீட்டில் பண்ணுற உணவை விட எல்லாருமே வெளியில் சாப்பிடு இந்த பீஸா பர்கர்ஸு அப்படி இப்படின்னுட்டுன்னு நிறைய ரகமான அனாவசியமான ஃபுட்டுகள் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம உடலில் எவ்வளோ பாதிக்கும், சாப்பிட்றதுக்கு எவ்வளவு ஈஸியாக போகுதோ உள்ளுக்குள்ளே நம்ம சிறு உடல் பெரிய உடலுக்குள்ளே அது போய் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப பால் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்துக்கிற உணவு உங்கள் கையிலே தான் இருக்குது. உங்கள் ஆரோக்கியம் என்றது உங்கள் சுயவரம். நீங்கள் அதனை புரிஞ்சுக்கிட்டு எப்போ நீங்கள் ஹெல்த்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களால் நிறைய வருடங்கள் வாழ முடியும். நீங்கள் வாழ்ந்தால் தானே உங்கள் ஆன்மா உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களால் தியானம் செய்ய முடியும், ஒரு நல்ல வேலை செய்ய முடியும், ஹெல்த்தியாக இருக்க முடியும். அது இல்லாமல் இருந்தீங்கன்னா எப்போதுமே நோய்வாய்ப்பட்டு நாம் இருக்க வேண்டியதுதான். அதனால தான் எப்போதுமே நாம் அறிவுடன் இருக்க கற்றுக்கணும். எது செய்தால் நல்லது. ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோன்னாம அவங்க நிறைய பலகாரங்கள் எல்லாம் பண்ணி நம்மளை விருந்துக்கு கூப்பிட்டாலும் கூட உங்களுக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அவங்க வீட்டுக்கு போகணும் அவங்க வச்சாங்கன்னுட்டு வயிறுக்கு நெறிஞ்சு நீங்கள் எப்போதுமே எடுத்துக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது சாப்பிடாமல் இருக்க வேண்டியது என்வியுடன் சேர்ந்தது இந்த ஆல்கஹாலை கூட உங்களுடைய லிவர் எல்லாமே பாதிக்கும். இதெல்லாமே படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் இல்லாமல் சாத்வீகமான உணவு எடுத்துக்கிட்டு நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய நேரம் இயற்கையில் போயிட்டு நம்ம ட்ரெக்கிங் போகிறது, நேச்சரோட பழகிறது, கார்டனில் இருக்கிறது, தரையில் நடக்கிற செருப்பு போட்டு நடக்கிறத விட பீச்சில் மண்ணில் வெறும் பாதங்களுடன் நடக்கிறது. சில பேர் இந்த 8 நம்பர் போட்டு பெப்பல்ஸ்குள்ளே நடப்பாங்க. அப்போ அது உள்பாதத்தை ரொம்ப பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லா இருக்கிறதுன்றக்காக எல்லாருடைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்டில் எல்லாமே இந்த மாதிரி 8 நம்பர் போட்டுட்டு அதில் பெரியவங்க எல்லாருமே வெறும் பாதத்தில் சாக்ஸ் இல்லாமல் ஷூ இல்லாமல் செப்பல் இல்லாமல் நடக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம்
அந்த மாதிரி நடங்க. பிளட் சர்க்குலேஷன் நல்லது. அது உள்ளம் பாதத்துலேருந்து பிரெயின் வரையிலுமே அந்த பிளட் நர்வ்ஸ்ன்றது உங்களுக்கு வேலையாகுது. அப்படி அதனால தான் எர்லி மார்னிங் பீச்சுக்கு போகிறவங்க எல்லாருமே அந்த பிளாட்ஃபார்ம் மேலே நடக்காமல் மண்ணில் நடங்க, அதுவும் வெறும் காலில் நடங்கன்றாங்க. அந்த மாதிரி மண்ணில் நடக்கும்போது அந்த சின்ன சின்ன கல் இதெல்லாமே காலில் குத்தும்போது உங்களுக்கு அக்குபஞ்சர் ஆகுது. அது நர்வ்ஸ், பிளட் நர்வ்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனுக்கு உதவுகிறதுன்னுட்டு இந்த மாதிரி எத்தனையோ டிப்ஸு கொடுத்துருக்காங்க. உணவை எப்படி எடுத்துருக்கணும், தூங்குறது எத்தனை மணி நேரம், தண்ணி எப்படி குடிக்கணும், எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டா உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது, உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கிட்டால் தான் உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற இந்த ஆன்மா என்றது எவ்வளவு ஆனந்தமாக வாழ முடியும் என்றது புரிந்து கொண்டு நம்ம ஆரோக்கியம் நம்ம கையிலே தான் இருக்கிறதுன்றது எல்லோருமே அறிவுடன் புரிஞ்சுக்கிட்டு வாழணும் என்றது தான் இந்த டாப்பிக்கோட முக்கியமான ஒரு கருத்து மாஸ்டர்ஸ். தேங்க்யூ பழனியப்பன் சார். தேங்க்யூ ஸோ மச்.